முகக்கவசம் அணிந்து அதிரடி காட்டிய அமைச்சர். திருச்செந்தூர் கோவிலில் நடந்தது என்ன? முழு விவரம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது. திருச்செந்தூர் கோவில் கந்தசஷ்டி மட்டுமல்லாமல் திருச்செந்தூர் கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகின்றனர். திருவிழா மற்றும் சில முக்கிய தினங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். பொது தரிசனம் ரூபாய் 100 கட்டண தரிசனம் என பக்தர்கள் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்கிறார்கள். சமீப காலமாக கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் விரைவாக தரிசனம் செய்ய வேண்டுமென்றால் சில அர்ச்சகர்கள் லஞ்சமாக பணம் பெற்றுக்கொண்டு தரிசனத்திற்கு அனுமதிப்பதாக புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் நேற்று அதிகாலையில் வழக்கம் போல் கோவில் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடந்தன. பக்தர்களும் நீண்ட வரிசையில் தரிசனத்திற்காக காத்திருந்தனர். அப்போது முகக்கவசம் அணிந்திருந்த நபர் உட்பட 4 பேர் கோவில் சண்முக விலாச மண்டபம் பகுதியில் நின்று கொண்டிருந்த அர்ச்சகர் ஐயப்பனிடம் சென்று பேசினர். அவர்களில் ஒருவர் கூறுகையில், நாங்கள் 4 பேர் வெளியூரிலிருந்து வந்துள்ளோம். நாங்கள் விரைவாக கோயிலுக்கு சென்று சிறப்பு தரிசனம் செய்ய வேண்டும் என்றார். அப்போது அவர்களிடம் சிறப்பு தரிசனம் செய்வதற்கு ஒரு நபருக்கு 1000 ரூபாய் வீதம் 4 பேருக்கு ரூபாய் 4000 தர வேண்டும் என்று அர்ச்சகர் கேட்டுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த நபர் பின்னர் தன்னுடைய செல்போனில் ஜிபே மூலம் அர்ச்சகருக்கு பணம் அனுப்பினார். பின்னர் முகக்கவசம் அணிந்திருந்தவர் தவிர மற்ற 3 பேரும் சாமி தரிசனம் செய்ய அர்ச்சகருடன் சென்றனர். அங்கிருந்த கோவில் காவலாளிகள் கருப்பசாமி, தோப்பு ஆகியோர் அர்ச்சகர் கூறியதும் 3 பேரையும் கோவிலுக்குள் அனுமதித்தனர். தொடர்ந்து 4 பேரில் ஒருவராக முகக்கவசம் அணிந்து நின்று கொண்டிருந்த நபர் கோவில் அன்னதான கூடத்திற்கு சென்று ஆய்வு செய்தார். அங்கு அவர் தனது முகக்கவசத்தை கழற்றிய போது அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். அதாவது முகக்கவசம் அணிந்து கொண்டு சாதாரண உடையில் ரகசியமாக வந்திருந்தவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் என்பதும் அவருடன் வந்தவர்கள் அவரது உதவியாளர்கள் எனவும் தெரிய வந்தது. அமைச்சர் ரமேஷ் அன்னதான கூடத்தில் பக்தர்களுடன் ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிட்டார். தொடர்ந்து அமைச்சர் பக்தர்கள் முடிக்காணிக்கை செலுத்தும் இடத்திற்கு சென்றார். அங்கிருந்த ஊழியர்கள் சங்கர், நாகராஜன் ஆகியோர் முடிக்காணிக்கை செலுத்த வந்த பக்தர்களிடம் பணம் கேட்டது தெரிய வந்தது. கோவிலுக்கு ரகசியமாக வந்தது அமைச்சர் ரமேஷ் என்பதை அறிந்ததும் அமைச்சரிடமே லஞ்சம் கேட்ட அர்ச்சகர் மற்றும் காவலாளிகள், ஊழியர்கள் ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து போனார்கள். அவர்கள் 5 பேரிடமும் விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். இதையடுத்து அவர் கோவில் அதிகாரிகளுடன் ஆய்வு கூட்டமும் நடத்தினார். அறநிலையத்துறை அலுவலகத்தில் அமர்ந்து கொண்டு கோப்புகளை ஆய்வு செய்தார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு கோவில் வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்கள், கடற்கரை போன்றவற்றை நேரில் பார்வையிட்டார். அங்கு அமைச்சர் ரமேஷ் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது: திருச்செந்தூர் கோவிலில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக பக்தர்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக வலைதளங்களிலிருந்து பல புகார்கள் வந்துள்ளன. இதையடுத்து திடீர் ஆய்வு மேற்கொண்டேன். நான் முகக்கவசம் அணிந்து வந்து ஆய்வு செய்தேன். அப்போது தெற்கு கோபுர முகப்பு பகுதியில் பக்தர்களிடம் லஞ்சம் வாங்கி கொண்டு நேரடியாக தரிசனத்திற்கு அழைத்து செல்வதை கண்டுபிடித்துள்ளோம். அர்ச்சகர்கள், அதிகாரிகள், ஊழியர்கள் அனைவரும் சேர்ந்துதான் இந்த முறைகேட்டில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் எந்த பாகுபாடும் பாரபட்சமும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் அவர்களிடம் மன்னிப்பு கடிதம் வாங்கி கொண்டு மன்னித்து விட்டுவிட்டது போல் சமூக வலைதளங்களில் தவறாக தகவல் பரப்பப்பட்டுள்ளது. அவர்களிடம் மன்னிப்பு கடிதம் ஏதும் வாங்கவில்லை, விளக்க கடிதம் தான் பெறப்பட்டுள்ளது. ஒரு புகார் வந்தால் சம்பந்தப்பட்டவர்களிடம் விளக்கம் கேட்டு கடிதம் பெறுவது ஒரு நடைமுறை. கோவில் சொத்துக்கள், கோவிலுக்கு வர வேண்டிய வருமானங்கள் எங்கெல்லாம் தடைப்பட்டுள்ளது, கோவிலுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், கோவில் தூய்மையை எவ்வாறு கடைபிடிப்பது, கோவிலுக்கு வரும் பக்தர்கள் விரைவாக தரிசனம் முடித்துவிட்டு செல்வதற்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் விரிவாக ஆய்வு செய்துள்ளோம். இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் உண்மையிலேயே குற்றம் செய்தது யாராக இருந்தாலும் எந்த பாரபட்சமும் இல்லாமல், எந்த தயக்கமும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஆய்வு அறிக்கை முதலமைச்சரிடம் அளிக்கப்பட்டு யாராக இருந்தாலும் தவறு செய்தால் நிச்சயம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு அவர் கூறினார். இதற்கிடையே அமைச்சரிடம் லஞ்சம் வாங்கிய விவகாரத்தில் சிக்கிய அர்ச்சகர் ஐயப்பன், கோவில் காவலாளிகள் கருப்பசாமி, தோப்பு, முடிக்காணிக்கை கூட ஊழியர்கள் சங்கர், நாகராஜன் ஆகியோர் முதற்கட்ட நடவடிக்கையாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை கோவில் நிர்வாகம் அதிரடியாக பிறப்பித்துள்ளது.